வேந்தனை கந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்குவள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார் மயில் வாகனனை சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. ஸ்ரீ குபேரன் டிவி சேனல் நேயர்களுக்கு TM சௌந்தரராஜனுடைய வணக்கங்கள். 2023ஆம் ஆண்டு நிகழவிருக்கின்ற சனி பயிற்சி பொதுவாக எவ்வாறு அமையும் மற்றும் அதனை அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனி பயிற்சி எது போன்ற பலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவுகளில் நாம் பார்ப்போம். பொது பலனாக சொல்லக்கூடிய நிலையில் சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனியை பற்றின புரிதல் இருந்த பிறகு நாம் அதற்கு பின்பாக இந்த சனியினுடைய பயிற்சி எவ்வாறு நன்மை தீமைகளை தரவிருக்கின்றன பொதுவாகவும் தனிப்பட்ட ஜாதகத்திற்கும் என்று பார்ப்போம். சனி என்பது ஒரு வாயுக்கோள். சனி என்பது சூரிய குடும்பத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு கோள். மந்தகாரகன்னு பேர். அதாவது சனியினுடைய சுழற்சி தன்னைத்தானே சனி ஒரு முறை சுற்றிக்கொள்வதற்கு 10.5 மணி நேரங்கள் ஆகிறது அப்படிங்கிறது தான் விஞ்ஞானபூர்வமான அறிவிப்பு. அது மட்டும் இல்லாமல் சனி ஒரு வாயுக்கோள் அப்படின்றதுனாலையும் வேகமாக சுழறக்கூடிய தன்மை உடையதாகவும் இருக்கின்ற காரணத்தினாலும் வட்டமாகவும் தட்டையாகவும் இருக்கக்கூடிய கிரகம் இந்த சனி கிரகம் அப்படின்றத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சனி பயிற்சி சரம், ஸ்திரம், உபயம் என்று 3 பிரிவுகள் கொண்ட 12 ராசிகளில் ஸ்திர ராசி என்ற அமைப்பில் சனி பகவான் பயிற்சியாக உள்ளார். அதாவது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நிகழவிருக்கின்ற இந்த சனி பயிற்சி மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திலிருந்து அடுத்த கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் 3ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக இருக்கின்றார் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த ஸ்திர ராசியில் மற்றும் பஞ்சபூத தத்துவத்தில் காற்று ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் அடையக்கூடிய நிலை என்பது மூலத்திரிகோண வீடு அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக ஒரு கிரகத்தினுடைய தன்மையை அறிந்து கொள்வதற்கு ஷட்பல நிர்ணயம் அப்படின்னு ஒன்று தேவைப்படும். அதாவது ஸ்தானபலம், திரிக்பலம், திக்பலம், அயனபலம், சேஷ்டபலம், காலபலம் அப்படின்ட்டு அந்த 6 பலத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கக்கூடிய நிலையில் இந்த இடத்தில் ஸ்தானபலத்தில் விட சற்று உயர்வாக, அதாவது உச்சபலத்தை விட ஆட்சியடைந்த பலத்தை விட மூலத்திரிகோணம் என்ற அமைப்பை சனி பகவான் அடைகிறார். சனி பொதுவாக ஒரு ஜாதகத்தில் நேரடியான ஸ்தானபலம் அடையக்கூடாது. அதுதான் கரெக்ட். ஏன்னா சனி என்பவர் தீய அமைப்புகளை, அதாவது கீழ்நிலை அமைப்புகளை, குடிக்கக்கூடாத திரவ பொருட்களை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவம் கொண்ட கிரகம்தான் சனி. ஸோ இந்த மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்ட அமைப்புகள் எல்லாம் விலையேறக்கூடிய, அதுவும் இல்லாமல் குடிக்கக்கூடாத திரவ பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல், டீசல் போன்ற கழிவு நீர் அமைப்புகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வாயுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட போன சனிப்பயிற்சிக்கும் 2-3 சனிப்பயிற்சிக்கும் முன்னால் துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது, துலா ராசி ஒரு காற்று ராசி, அதனை அடுத்து இப்போது ஒரு காற்று ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிறார். அந்த டைமில் தான் மலேசியாவிலேருந்து கிளம்பின ஒரு ஃப்ளைட் காணாமல் போன தருணம் இந்த துலா ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது தான். அப்போ காற்று ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விமானம், காற்று சம்பந்தப்பட்ட இடையூறுகள் அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அங்கே உச்சமடைந்திருந்தார் துலா ராசியில். இங்கு மூலத்திரிகோண வீடு என்ற ஒரு ஸ்தான பலத்தை அடைந்திருக்கக்கூடிய சனியால் ஏற்படக்கூடிய விளைவு என்பது இயற்கை சீற்றங்கள் இருக்கக்கூடிய ஆண்டாகவும் இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறதையும் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாய நிலம், கால்நடைக்கு நோய்க்கு அதிபதியாக சனி பகவான் வருகிறார். தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடிய, ஒரு வாழ்நாளிற்கு ஒரு மனிதருக்கு தேவையற்ற அமைப்புகளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான். அதனால் இந்த சனி பயிற்சியினுடைய தன்மை என்பது சனியினுடைய வீழ்ச்சனம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். மழை பொழிவுக்கு பஞ்சம் இருக்காது. நிச்சயமாக மழை நல்லபடியாக வரும். அதே போன்று விவசாயம், கால்நடை அமைப்புகள் செழிப்படையும். அந்த விவசாயம், கால்நடை என்ற காரகத்துவத்தின் ஒட்டி வரக்கூடிய பெட்ரோல், கெமிக்கல் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சனியினுடைய மற்றொரு காரகத்துவங்களும் விலையேற்றமாகத்தான் காணப்படும். எரிபொருளை குறிக்கக்கூடிய, வெப்ப ஆற்றலை குறிக்கக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான் அவிட்ட நட்சத்திரம். ஆக வருடத்தின் துவக்கத்திலேயே அவிட்ட நட்சத்திரத்திலேயே சனி பகவான் பிரயாணம் செய்வதால் 2023 பாதி பகுதிகள் கிட்டத்தட்ட சனிப்பயிற்சி ஆகிய 6 மாத காலத்திற்கு நிச்சயமாக இந்த தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். விலைவாசியினுடைய உயர்வு அதிகமாகத்தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அவிட்ட நட்சத்திரத்தின் மீது பிரயாணம் செய்யும் போது ஒரு மாதிரியும், சதய நட்சத்திரம் மீது பிரயாணம் செய்யும் போது ராகுனுடைய காரகமான அந்த கெமிக்கல் இது ஓரியன்டான பிரச்சனைகளை உலக அளவில் ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் மருந்து, மருத்துவம், கெமிக்கலால் ஏற்படக்கூடிய உயர் ரக பொருட்கள் இது அத்தனையும் விலையேற்றம் கொடுக்கக்கூடியது. எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்னு சொல்லக்கூடிய கேமரா, செல்ஃபோன் இதெல்லாமே மிகப்பெரிய அளவிற்கு
விலை ஏற்றம் அடையக்கூடிய நிலைமையை இந்த சனியினுடைய பயிற்சிகள் பொது பலன்களாக செய்யும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று சனியினுடைய பயிற்சியின் காரணமாக சனி எந்த இடத்துலலாம் வீட்டு இருக்கிறாரோ, அதாவது கொச்சனூர் சனீஸ்வரன் கோயிலாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம திருநள்ளார் சனீஸ்வரர் கோயிலாக இருக்கட்டும், அவர்களை பிரார்த்தனை செய்வதை காட்டிலும் அந்த சனி பகவானுக்கு அதிதேவதையாக இருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் அல்லது சிவபெருமானை பிரார்த்தனை செய்வது மிகப்பெரிய மேன்மையை இந்த பயிற்சியின் மூலியமாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. சனியினுடைய தாக்கம், அதாவது கீழ்நிலை அமைப்புகள், வறுமையை குறிக்கக்கூடிய, உடல் ஊனத்தை குறிக்கக்கூடிய அமைப்புகள் அத்தனையும் சனியினுடைய தாக்கம். இரும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் சொல்லக்கூடிய அத்தனையும் சனியினுடைய காரகத்துவம். ஆகவே வயதில் மூத்த அமைப்புகள், பெரியவர்கள், 60 வயதை தாண்டியவர்கள் அத்தனை பேரையும் குறிக்கக்கூடிய அமைப்புகள் சனியினுடைய காரகத்துவம் அப்படின்றதுனால இந்த அமைப்பில் இருப்பவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர முடியாமல் இருப்பவர்களுக்கும் பொதுவாகவே சனியினுடைய காரகத்துவமாக இருப்பவர்களுக்கு நீங்கள் வேணும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் தேவையறிந்து சில உதவிகளை செய்யும்போது பெரிய அளவிற்கான முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் சனி பகவானால் அடையக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இது எல்லா ராசிக்கும் பொதுவான விதிகள் தான். ஆகவே இயலாதவர்களுக்கு, யாசகம் கேட்பவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வதும், பெரியவர்களால் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாமல் தவிப்பவர்களுக்கு நீங்கள் உதவி செய்தீர்களே ஆனால் சனியினுடைய தன்மை குளிர்ந்து உங்களுக்கு வேணும் என்கின்ற வரத்தை சனி பகவான் அளிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. 2023ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சினால் ஏற்படக்கூடிய அமைப்புகள் எவ்வாறு அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொதுவாக மந்தகாரகன் அப்படின்னு வர்ணிக்கக்கூடிய கர்ம தொழில்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட சனியினுடைய பயிற்சியாக 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறக்கூடிய இந்த சனி பயிற்சியானது கன்னிராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்து, அதாவது மகர ராசியிலிருந்து 6ஆம் இடத்திற்கு கும்பராசிக்கு பிரவேசமாக இருக்கின்றார். அப்போ 6ஆம் இடத்திற்கு போகக்கூடிய சனி பகவான் எது போன்ற பலன்களை தருவார் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுகாலம் வரை 5ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். அதாவது 5ஆம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய அமைப்புகள், குழந்தைகள் பிரச்சனைகள், குழந்தையால் ஏற்படக்கூடிய வேதனைகள் அத்தனையும் கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது 6ஆம் இடத்திற்கு செல்ல இருக்கின்றார். 6ஆம் இடம் அப்படிங்கிறது ருண, ரோக, சத்ரு, எதிரி, கடன், வழக்கு, அவமானம் போன்ற தீய அமைப்புகளையும் வேலை அமைப்புகளையும் குறிக்கக்கூடியது தான் அந்த 6ஆம் பாவகம். பொதுவாக 6ஆம் பாவகத்தில் நிற்கக்கூடிய சனி பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. 3, 12, 8 ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். இருக்கிறதுலையே மறைவு ஸ்தானங்கள் மற்றும் தீய ஸ்தானங்கள் அப்படின்னு வர்ணிக்கக்கூடியது 3, 6, 8, 12 தான். அதில் 6ஆம் இடத்தில் சனி அமர்ந்து மீதி 3 இடங்களையும் அந்த சனி பகவான் பார்வையிடுவது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. கன்னிராசிக்காரர்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற அமைப்பின்படி 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த 8ஆம் இடத்தை பார்வை செய்வதாலையும், அதே போன்று 3ஆம் இடம் 12ஆம் இடம் அதாவது தீய பாவகங்களை பார்ப்பதனாலையும் மிகப்பெரிய அளவிற்கு கெடுதல்களை அனுபவிக்காத ராசியில் முதல் தரமான ராசி இந்த கன்னிராசி இந்த சனி பயிற்சியின் மூலியமாக அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி சனி பகவானுக்கு சிறப்பு பார்வைகள் அப்படின்னு உண்டு. 3, 10, 7 ஆகிய சிறப்பு பார்வைகள் இருக்கின்றன. அப்போது இவருடைய 3வது சிறப்பு பார்வையாக இந்த ராசியினுடைய 8ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 8 அப்படிங்கிறது கெட்ட அமைப்புகள், அஷ்டம அமைப்புகள், கெடுதி செய்யக்கூடியது, இல்லாமல் செய்வது, விபத்து போன்ற நெகட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சனி பார்த்து அந்த கெடுதலான அமைப்புகளை நீர்த்து போக செய்கிறார் சனி பகவான் அப்படிங்கிறதா உண்மை. 8ஆம் இடம் என்பது ஆயுளையும் குறிக்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் சனி 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும் போது ஆயுளை பங்கப்படுத்த மாட்டார். ஆகவே ஜாதக ரீதியான அமைப்புகள் தான் சனி 8ஆம் இடத்தில் இருப்பது நல்லது, 8ஆம் இடத்தை பார்ப்பது தான் கொடிது அப்படின்ற அமைப்பின்படி வரும். ராசியின் கோச்சார நிலையை பொறுத்த வரைக்கும் தீய பாவங்களான 3, 6, 8, 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய சனி பகவான் ஒரு நல்ல நிலைமையை கன்னிராசிக்காரர்களுக்கு தருவார் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. அதே போன்று தனது சமசப்தம பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய 7வது பார்வையாக 12வது பாவகத்தை பார்க்கக்கூடிய நிலைமையில் வெளிநாடு வெளி அமைப்புகள் ஒரு இடம் விட்டு மற்றொரு இடம் போக வேண்டும் அப்படி என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பாக இந்த சனியினுடைய பயிற்சி உங்களுக்கு கொடுக்கக்கூடியது. அதுதான் நல்லது. அப்போ இந்த 12ஆம் பாவகத்தை சனி பார்க்கக்கூடிய நிலைமை 12ஆம் இடம் அயன சயன போகஸ்தானம்னு சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். விரயங்களை கட்டுப்படுத்தி சிக்கனங்களை மேற்கொள்வதற்கு முக்கியமான அமைப்பாக இருக்கக்கூடியது இந்த 7வது பார்வையான
12ஆம் பாவகத்திற்கு வரக்கூடிய சனியினுடைய பார்வை இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஏதுவாகவே ஏற்படும் அப்படின்றத நம்ம எடுத்துக்க முடியும். அதே போன்று இளைய சகோதர அமைப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கீர்த்தி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், புகழ் ஸ்தானம்லாம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை சனி பார்வையிடுவதன் காரணமாக ஸ்திரத்தன்மையான, அதாவது நீடித்த நிரந்தரமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசியாகத்தான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தை சனியினுடைய 10வது பார்வை படுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ அசுப கிரகங்கள் அசுப பாவகங்களோடு சனி சம்பந்தம் செய்யும் போது அந்த அசுபத்தன்மையான நிகழ்வுகள் நடைபெறாமல் இருக்கிறது அப்படிங்கிறத தான் முன்னிறுத்தி நம்ம சொல்ல முடியும். இந்த கன்னிராசி அமைப்புகளில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தில், சுய ஜாதகத்தில் 1, 5, 9 போன்ற முக்கியமான பாவக ரீதியான நல்ல ஆதிபத்தியம் கொண்ட கிரகங்கள் தசை நடத்துமையானால் அவர்களுக்கு இந்த காலம் பொன்னான காலம். இந்த 2.5 ஆண்டுகள் சனியினுடைய பயிற்சி காலம் மிகப்பெரிய பொன்னான ஆண்டுகளாக இருக்க போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை. எல்லாவற்றுக்கும் மேலாக தனிப்பட்ட ஜாதகத்தில் 6, 8 தசாபத்திகள் நடந்திருந்தாலும் கூட இந்த பாவ கிரகங்களை, பாவ ஆதிபத்தியங்களை பார்த்திருக்கக்கூடிய சனி பகவான் அந்த பாவத்தன்மைகளை இந்த ஜாதகருக்கு அளிக்க மாட்டார் அப்படிங்கிறதா உண்மை. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல மேன்மையை அடையக்கூடிய ராசியாக கன்னிராசிக்காரர்கள் இந்த சனி பயிற்சியிலிருந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். சனி பயிற்சியில் கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களான உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியனுடைய ஆதிக்கமும் புதனுடைய காரகத்துவமும் கொண்ட இந்த சூரியனும் புதனும் கலந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்டு, ஆளுமை திறமை, நல்ல நிர்வாக மேலாண்மை, தலைமை பண்புக்கு உரியவர்கள் போன்ற இது மாதிரி நல்ல காரகத்துவங்களையும் ஆதிபத்தியங்களையும் கொண்ட இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனியுடைய பயிற்சி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக கருதலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இதில் என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா, அரசியல், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அல்லது தனியார் துறையிலேயே இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்களினுடைய மேலாளர்கள், அதனை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய தலைவர்கள், தலைமை பண்பை கொண்டவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்ல நிலைமையை இந்த கன்னிராசிக்காரத்தில் உள்ள உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அடைவார்கள் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அதே மாதிரி கன்னிராசியில் உள்ள அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு, கன்னிராசியினுடைய அஸ்தம் அப்படின்னா சந்திரனும் புதனும் காம்பினேஷன் அப்படின்னு சொல்லலாம். சந்திரன் புதனுக்கு தன்மைகள் நேர் எதிர் தன்மைகளாக இருந்தாலும் கூட இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய இந்த மனோகாரகன், அதாவது மனோகாரகனும் புத்திகாரகனும் ஒன்றாக சேர்ந்து செயல்படும் போது புத்தியாலேயே அனைத்தையும் சாதிக்கக்கூடிய கிரகமாக இந்த நட்சத்திரமாக இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத எந்த மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை. அதே மாதிரி இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அம்பாளுடைய வழிபாடும் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் சிவபெருமானுடைய வழிபாடும் செய்வது, முக்கியமாக நடராஜனுடைய வழிபாடு செய்வது மிகப்பெரிய உன்னதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதே போன்று அடுத்து இந்த கன்னிராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனுடைய வழிபாடு. சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய ஆதிக்கம் கொண்ட நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுக்கு செவ்வாயினுடைய அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமானுடைய வழிபாடு, அதாவது நாள் என் செய்யும், வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோடன் செய்யும், கொடுங்கூற்று என் செய்யும், குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் என் கண் முன்னே வந்து தோன்றிடனே அப்படிங்கிற மாதிரி அந்த நாள், வினை, மற்ற அசுபமான நிகழ்வுகள் எதுவுமே அவர்களை அண்டாத வகையில் பார்த்து கொள்ள வேண்டுமே. ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிச்சயமாக முருகனுடைய வழிபாடை வைத்துக் கொள்வது மேலும் சிறப்பான தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 1000 தான் இருந்தாலும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் எல்லா வகையான கெடுதல்களிலிருந்தும் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய உன்னதமான ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தருவார் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லை. 2023ஆம் ஆண்டு நடக்கக்கூடிய இந்த சனி பயிற்சி எல்லா ராசிக்காரர்களை விட அதிக கெடுதல்கள் நடக்காது அப்படின்னு யார் எடுக்கணும்னா நம்ம கன்னிராசிக்காரர்களை சொல்ல முடியும். குறிப்பாக சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்புகள், நல்ல ஆதிபத்தியங்கள் நடக்கக்கூடிய நிலை இருப்பின் மேலும் அதிகமான ஒரு உத்வேகத்தையும் நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்டையும் கொண்டவர்களாக இந்த கன்னிராசிக்காரர்கள் இருப்பார்கள். அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. ஆகவே இந்த 2023ஆம் ஆண்டு கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான ஆண்டு. பெரிய அளவிற்கு நன்மைகள் நடக்கவில்லை என்றாலும் தீமை ஒருபோதும் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படி என்று தெரிவித்துக் கொண்டு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.